வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி ஜீரக தண்ணீரை குடித்து வருவதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தினசரி ஜீரக தண்ணீர் குடித்து வருவதனால நம்மளுடைய உடலில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஜீரக தண்ணீருக்கு அவ்வளவு மகிமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தினசரி ஜீரக தண்ணீரை நம்ம பருகுவது நம்மளுடைய இதய தசைகளை வலுப்படுத்த உதவுது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. கொழுப்பு சத்துகள் சேர்வதை தடுக்கவும் இந்த ஜீரக வாட்டர் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜீரக தண்ணீருக்கு அவ்வளவு மகிமை இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணீரை சாப்பிட்டு வரதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்றத நிச்சயமா தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பில்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் இதனை பற்றிய முக்கியமான நன்மைகள் தெரியவில்லை அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஜீரகத்தை உட்கொண்டு வரதுனால பழம்பெரும் நன்மைகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜீரகம் என்று அழைக்கப்படும் இந்த பொருளை ஜீரா அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த அற்புத சமையல் பொருள் ஒரு மிக முக்கியமான மூலிகையாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய சமையல் அறைகளில் எப்போதும் கிடைக்கக்கூடிய இந்த ஜீரகத்திற்கு அவ்வளவு மகிமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உணவினுடைய சுவையை கூட்டுவதற்கு இது மிகுந்த பலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பல மருத்துவ பயன்களை கொண்டுள்ள இந்த ஜீரகத்தினால் என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஜீரகத்தை ஒரே இரவில் தண்ணீரில் ஊற வைத்து ஜீரக தண்ணீரை உட்கொள்வது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்குவதாக ஆய்வில் நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஜீரக தண்ணீர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுர்வேத மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இவற்றில் உள்ள அனைத்து ஊட்டச்சத்துகளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு மிகுந்த வலிமையை இது ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜீரகத்துடைய அதீத சக்தி வாய்ந்த நன்மைகளை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் அல்லது ஒரு டம்ளர் ஜீரக தண்ணீரை குடிப்பது உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பல அதிசயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன மாதிரியான அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதயம், வயிறு, முடி அல்லது தோலுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி எண்ணற்ற மருத்துவ பயன்களை கொண்டுள்ள இந்த ஜீரக தண்ணீருடைய முக்கியமான 10 நன்மைகளை நிச்சயமா நாம இப்போ தெரிந்து கொள்ளலாங்க. ஜீரக தண்ணீருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள் நிச்சயமாக தினசரி ஒரு டம்ளர் ஜீரக தண்ணீரை நீங்க எடுத்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அலர்ஜி எதிர்ப்பு விளைவு கொண்டது அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோல செரிமானம் மற்றும் வளர்ச்சியடை மாற்றத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தினசரி இரவில் செரிமானம் ஆகாத உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது செரிமானத்திற்காக இந்த ஜீரக தண்ணீரை நாம் குடித்து வந்தால் இதன் மூலம் நிச்சயமா நமக்கு பல நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜீரக தண்ணீரை நம்ம குடிப்பதனால நம்மளுடைய செரிமானத்திற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அது போலவே அடுத்ததாக பார்க்கும் பொழுது மாதவிடாய்களை ஒழுங்குபடுத்துது அப்படின்னே சொல்லலாம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது நிச்சயமாக உதவிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு இந்த ஜீரகம் உதவுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஜீரகத்திற்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உறுப்புகளுக்கும் இது பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜீரகத்தை சாப்பிடாதவர்கள் நிச்சயமா தினசரி ஜீரக வாட்டரை நீங்கள் எடுத்து வரும் பொழுது பல நன்மைகளை நிச்சயமா நீங்க உணரலாம். இதனால உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க. இது அவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட ஒரு முக்கியமான பொருளாக நம்ம கருதலாம். அதுபோலவே முகப்பரு அதிகமாக இருக்கக்கூடிய நேயர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய முகப்பருவை நீக்குவதற்கு இந்த ஜீரக வாட்டர் நிச்சயமா உதவிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜீரக வாட்டரை நீங்க தினசரி உட்கொண்டு வரும் பொழுது முகப்பொருட்கள் அனைத்துமே மறைந்து விழுவதாக சொல்றாங்க. அதுபோல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்களை எரித்து போராடக்கூடிய ஒரு முக்கியமான மருந்தாக இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முடியை ஆரோக்கியமாக வைப்பதற்கும் இந்த ஜீரக வாட்டர் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம்.
அதுபோல இதய ஆரோக்கியத்தை இது முக்கியமா மேம்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இதயம் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பா உங்களுடைய மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை கேட்ட பிறகு இந்த ஜீரக வாட்டரை நிச்சயமா நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இதயம் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்கவும் இதயத்துடைய ஆரோக்கியத்திற்கும் இந்த ஜீரக வாட்டர் உதவிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீரிழிவு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இது உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சர்க்கரை வியாதியால அவதிப்படக்கூடிய நேயர்களுக்கு நிச்சயமா இந்த ஜீரக வாட்டர் உங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஜீரக வாட்டரை நீங்க தினசரி குடித்து வரும் பொழுது உங்க உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை நிச்சயமா நீங்க குறைக்கலாம். ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த இது மிகுந்த ஒரு மருந்தாக உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே அடுத்ததாக ரத்த சோகைக்கு இது சிகிச்சையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தினசரி 1 டம்ளர் ஜீரக தண்ணீரை நீங்க குடித்து வரும் பொழுது நிச்சயமா உங்களுடைய ரத்த சோகைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சக்தியை நிச்சயமா இது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ தினசரி ஜீரக தண்ணீரை எடுத்து கொள்ளாதவர்கள் முக்கியமாக தினசரி ஒரு நைட் முழுக்க ஜீரகத்தை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை காலை எழுந்தவுடன் நீங்க குடித்து வந்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் உங்களுக்கு உடல் ரீதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த ஜீரக தண்ணீரை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தலாம். இந்த ஜீரக தண்ணீரை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான நேயர்களும் இதை பயன்படுத்தலாம். பெரியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஜீரக தண்ணீரை நீங்கள் பயப்படாமல் நிச்சயமாக பயன்படுத்தி வரலாங்க. இது என்ன நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரகத்தில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகரிப்பதாக சொல்லப்படுது. இது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க நிச்சயமா உதவுங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பா எதிர்ப்பு பண்புகள் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு முக்கியமான மருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர இந்த ஜீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு விதமான தாதுக்களும் இருப்பதாக சொல்லப்படுது. இதுல ஏராளமான வைட்டமின்கள் நிச்சயமா இருக்குங்க. அதாவது வைட்டமின் ஏ, வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால நமக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இந்த ஜீரக தண்ணி நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுபோல பச்சை மற்றும் முழு ஜீரகத்தை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வறுத்த அல்லது பொடியாக பயன்படுத்தினால் அது சில ஊட்டச்சத்துக்களை நீங்க இழக்கலாம். அதனால இந்த ஜீரகத்தை நீங்க பயன்படுத்தும் போது பச்சையாக இறக்கக்கூடிய ஜீரகத்தை நிச்சயமா நீங்க பயன்படுத்தி வரலாம். அது போலவே வெதுவெதுப்பான ஜீரக தண்ணீரை நீங்க குடித்து வரும் பொழுது நிச்சயமா உங்களுடைய வீக்கத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியும் இந்த ஜீரக வாட்டரை நிச்சயமா நீங்க எடுத்துக்கொள்ளலாங்க. ஜீரக தண்ணீரில் எலுமிச்சை சாறு சேர்த்து பருகுவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இது அதிக கலோரிகளை எரிக்க உதவுவதாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியும் நீங்க நிச்சயமா சாப்பிட்டு வரலாம். ஜீரகத்துடன் அதுபோலவே வெந்தயத்தை வேக வைத்து இந்த தண்ணீரை நன்கு வடிகட்டி நீங்க பருகி வந்தீங்கன்னா ஹார்மோன் சமநிலைமை நிச்சயமாக உங்களுக்கு புரியலாம். அதாவது ஹார்மோன் ரீதியான பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வாக இது உங்களுக்கு இருக்கலாம். செரிமான பிரச்சனைகளுக்கு இது சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே மஞ்சள் மற்றும் ஜீரக தண்ணீர் கலந்த கலவையை உங்களுடைய முகத்திற்கான பேக்காக நீங்க பயன்படுத்தி வரலாம். இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தி வரும் பொழுது கண்டிப்பா முகப்பரு அனைத்துமே மறைந்து பளபளப்பான ஒரு பொழிவு நிச்சயமா கிடைக்குங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இதனால ஏற்பட்டா நிச்சயமா நீங்க தவிர்த்து கொள்ளலாம். ஜீரக தண்ணீர் சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்னே சொல்லலாம். இதை அதிகமாக பருகுவதை நிச்சயமா தவிர்க்கணும். இதற்கும் ஒரு அளவாக தினசரி 1 டம்ளர் ஜீரக தண்ணீரை மட்டுமே நீங்க பயன்படுத்தி வரலாம். அதுபோலவே பொடுகை எதிர்த்து போராடக்கூடிய ஜீரக தண்ணீரில் உங்களுடைய தலைமுடியை நிச்சயமா நீங்க கழுவலாங்க. தினசரி ஜீரகத்தை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தினசரி 1 டம்ளர் ஜீரக தண்ணீரை கண்டிப்பா குடித்து வரலாம்.
ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஆரோக்கிய பதிவில் ஜீரகத்துடைய மகிமைகளும் ஜீரகத்துடைய மருத்துவ குணங்களும் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.